கன்னியாகுமரி நகராட்சி மற்றும் கொட்டாரம் பேரூராட்சி பகுதிகளில் ரூபாய் 5.71 கோடி மதிப்பில் நடைபெற்று வரும் பல்வேறு வளர்ச்சி திட்டப் பணிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் பிரதாப் நேரில் ஆய்வு செய்தார். கன்னியாகுமரி அரசு மருத்துவமனையில் ரூபாய் 3.50 கோடி மதிப்பில் கட்டப்பட்டு வரும் விபத்து அவசர சிகிச்சை மற்றும் அறுவை சிகிச்சை மைய கூடுதல் கட்டடப் பணிகளை ஆய்வு செய்தார். அங்கு சிகிச்சை பெற்று வரும் நோயாளிகளிடம் மருத்துவ வசதிகள் குறித்து கேட்டறிந்தவர் பணிகளை விரைந்து முடிக்க உத்தரவிட்டார். பூம்புகார் கப்பல் போக்குவரத்து கழக அலுவலகம் மற்றும் படகு நிறுத்துமிடம் அமைக்கும் ரூபாய் 41 லட்சம் மதிப்பிலான பணிகளை விரைவுபடுத்த அறிவுறுத்தினார். கொட்டாரம் அரசு மேல்நிலைப்பள்ளியில் ரூபாய் 1.71 கோடி மதிப்பில் கட்டப்பட்டு வரும் கூடுதல் வகுப்பறைகள் மற்றும் கழிவறை கட்டுமான பணிகளை பார்வையிட்டார். அச்சங்குளம் பகுதியில் நாஞ்சில் நாடு புத்தனார் கால்வாய் தூர்வாரும் பணிகளை ஆய்வு செய்த ஆட்சியர் தென்மேற்கு பருவமழையை முன்னிட்டு இப்பணிகளை போர்க்கால அடிப்படையில் விரைந்து முடிக்குமாறு நீர்வளத்துறை அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். மெலானி, ஹலோ கன்னியாகுமரி செய்திகளுக்காக.